जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. சித்தாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜடமாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த சித்தும் ஜடமும் எக்குத்தப்பா மாட்டிக்கிடுச்சு. சிச்சட கிரந்தி நடந்து விட்டது. கிரந்தினா முடிச்சு. சித்தும் ஜடமும் முடிந்து கொள்ளப்பட்டு விட்டது. ஒன்னு முடிஞ்சுக்கிச்சு. சூரியனுடைய பிம்பம் கண்ணாடியில பிரதிபலிக்குது. கண்ணாடி தான் உடம்பு, ஜடம். அந்த பிம்பம் தான் சித், கான்சியஸ்னஸ். அந்த பிம்பத்துக்கு அதனுடைய சுபாவமாகிய நிரந்தரத்தன்மை அதுக்கு இருக்கு. நாம சித்து, நாம அழிய போறதில்லப்பா அப்படின்னு அந்த சூரியனுடைய குணம். ஆனா அது பிரதிபலிக்கின்ற கண்ணாடிக்கும் மெதுவா அந்த குணம் வந்துருச்சு. அந்த கண்ணாடியை நினைச்சுக்கிச்சு நாமளும் நிரந்தரமா தான் இருக்க போறோம்னு. சிச்சட கிரந்தி நடந்ததாலே சித்துக்குரிய குணமாகிய நிரந்தரத்தன்மை, நிரந்தர உணர்வு ஜடம் உள்வாங்கிக் கொண்டு அதை தான் என்று அபிமானிக்க துவங்கியது. அதே மாதிரிதான் இங்க நாம சித்தாகிய பிரபஞ்ச சக்தி நம்ம உடலில பிரதிபலிக்க ஆரம்பித்ததும் ஜடமாகிய இந்த உடல் தான் அது அப்படின்னு நினைச்சிட்டு அதை பிரதிபலித்துக் கொண்டு, அதை நினைத்துக் கொண்டு, அதுவாகவே தன்னை கற்பனை செய்து கொண்டு வாழத் துவங்கியது, அல்லது வெளிப்படுத்த துவங்கியது. சிச்சட கிரந்தியை உடைத்தல். அதுதான் ஈஸ்வரன் ரொம்ப அழகா சொல்றாரு. பூபேதாத் அப்படின்னா உடைத்தல், இல்லாமல் போகச் செய்தல். சிச்சட கிரந்தியை உடைக்கிறதா 3வது கண்ணை திறப்பது. அதுதான் ஈஸ்வரன் சொல்றாரு. புருவ மத்தியில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து, புருபேதாத் புருவ மத்தியிலே இருக்கின்ற முடிச்சை அவிழ்த்து
சிச்சட கிரந்தியை எரிப்பவன் பரநிலையை, நித்யானந்த நிலையை உணர்கிறான். நீங்களே பார்த்தா கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஒரு 5 நிமிடத்திலேயே உங்களுடைய உணர்வு நீங்கள் நினைக்க முடியாத ஆழத்திற்குள் சென்றுவிடும். இந்த முத்திரைக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. பல முடிச்சுக்கள் அவிழ்ந்து போய்விடும். பல்வேறு விதமான முடிச்சுக்களை அவிழச் செய்துவிடும். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்ங்கிற பல்வேறு விதமான முடிச்சுக்கள் கழன்று போய்விடும். கோபிகைகள் ஞானமடைந்த நிகழ்ச்சியை தான் ராசலீலைன்னு சொல்றோம். நல்லா ஆழ்ந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய அந்த கண்மாதி கட்டவிட ஜென்மாதி நட்டமேழ எம்மார்க்கம் மாதானியனும் இம்மார்க்கம் மிக்க எளிது அப்படின்னு கோபியர்கள் புரிந்து கொண்டது. கண்மாதி கட்டவிட ஜென்மாதி நட்டமேழ. கண்மாதி கட்டு அவிழுதல், புருவ மத்தியில் இருக்கிற முடிச்ச அவிழ்க்கிறது. இந்த சிச்சட கிரந்தி விடுபடுவதுதான் கண்மாதி கட்டு அவிழுதல்னு சொல்றது. கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம், மோகம் அப்படின்ற கண்மங்கள், கருமங்கள் கட்டவிழுவது. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அழகான கதை, பாகவதத்தில் வர்ற கதை. கோபிகைகள் குளித்துக் கொண்டிருந்தார்களாம். கிருஷ்ணன் அந்த குளித்துக் கொண்டிருந்த கோபிகளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு மரத்து மேலேயே உட்கார்ந்துக்கிறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த காலத்துல பண்ணா ஈவ்டீசிங்னு உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ஆனா அது மிக உயர்ந்த உணர்வு நிலையிலே சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண கண்களுக்கு புரியாத ஒரு உயர்ந்த உணர்வு நிலையிலே நடந்த லீலை. நாம நினைக்கலாம், ஏன் துணியை எடுக்கணும் அப்படின்னு. அந்த கோபியர்கள் கிருஷ்ணன் மேல இருந்த பக்தியினால எல்லாத்தையுமே விட்டுட்டார்கள். அவர்களுடைய மோகம் கிருஷ்ணனா மாறிட்டான், அவர்களுடைய கோபம் கிருஷ்ணனா மாறிட்டான். எல்லாத்தையுமே விட்டுட்டார்கள். அவருடைய கோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் விட்டுட்டார்கள். ஆனா அந்த வெட்கத்தை மட்டும் விடாம இருந்தார்கள். கண்டிஷனிங்கால, இந்த கண்டிஷனிங், கட்டுரு மனப்பாங்கு, அதனால வெட்கத்தை மட்டும் விட முடியல. தான் பெண் அப்படிங்கிற அந்த அபிமானத்தை மட்டும் விட முடியல. தான் ஆண், தான் பெண்கிற அபிமானத்தையும் விட்டால்தான் அந்த முழுமைத்தன்மை ஞான நிலை அடையப்படுது. அந்த கண்மாதி கட்டு அவிழல, கடைசி முடிச்சு இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கும் வட இந்தியாவில் சந்நியாசம் கொடுக்கணும் முன்னாடி சந்நியாசம் எடுக்கிற இந்த சீடன் கண்மாதி கட்டவிழ அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் உடம்போடு தான் அந்த கங்கையிலேருந்து வெளியில் எழுந்திரிச்சு வரணும். கங்கையில் குளிச்சுட்டு வெறும் உடம்போடு வந்த பிறகுதான் குரு அந்த வஸ்திரத்தை கொடுப்பார். அது இந்த வெட்கம் உட்பட பயம், வெட்கம், ஆசை, அச்சம் எல்லா உணர்வுகளையும் துறப்பது, எல்லா கன்மத்தையும் ஒழிப்பது மிக உயர்ந்த ஞான நிலை. வெட்கம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட முடியல கோபிகைகளால. அதனாலதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, குளிக்கும் பொழுது துணியை எடுத்துட்டு அந்த மரத்து மேல போய் உட்கார்ந்துடுறாரு. அருமையா பாகவதம் சொல்லுது, யார் எந்தெந்த கோபிகைகள் எல்லாம் வெட்கத்தை விட்டு அந்த நீரிலிருந்து வெளியே வந்தார்களோ அவர்கள் எல்லாம் சம்சார சாகரத்திலிருந்து வெளியே வந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த ஒரே ஒரு பந்தம் தான் இருந்தது அவங்களுக்கு, மீது எல்லா பந்தமும் போயிருச்சு. அந்த ஒரு பந்தத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வெளியில வர தைரியமா வெளியில வந்த கோபிகைகள் ஞானமடைந்தார்கள்.
சம்சார சாகரத்தை விட்டே வெளியே வந்து ஞானத்திற்குள் நுழைந்தார்கள்னு பாகவதம் சொல்லுது. அது உண்மை. அந்த வெளியில வந்த கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ணன் வஸ்திரத்தை கொடுத்த பிறகு அவர்கள் அந்த ஆனந்தத்திலே நடனமிடுவதைத்தான் ராசலீலைன்னு சொல்றோம். உண்மையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உடல் ரீதியா எந்த விதமான விஷயமும் நடக்கல. நம்ம ராசலீலைன்னு என்ன பண்றோம், அப்படியே மனசு எங்கேயோ சுத்த ஆரம்பிச்சிருது. ராசலீலை நடக்கும்போது கிருஷ்ணனுக்கு வயசு 10. ஏன்னா 11 வயசுக்கெல்லாம் பிருந்தாவனை விட்டு வெளியில கிளம்பிடுறாரு. 10 வயது சிறுவன் என்ன இந்த சிறுமியர்களோடு விளையாடிய ஆனந்த கூத்து, இன்னசென்ட்டான எளிமையான ஆனந்த கூத்து, அதுதான் ராசலீலை. ஞான குருநாதன் சிஷ்யனுடைய கடைசி முடிச்சையும் அறுத்து சிச்சட கிரந்தியை வெட்டி ஞானம் அளித்த திருநாள். அதனாலதான் ஞானியருடைய செய்கைகளை நம்முடைய மனசை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது, எடை போட முடியாது. நம்ம மனசை வச்சு நம்ம உணர்வை வச்சு ஞானியர்களுடைய செய்கைகளை எடை போட்டோம்னா புரியாது. கிருஷ்ணன் இருந்த காலத்திலையும் சில பேர் இருந்திருக்கானுங்க. இப்ப இருக்கிற வில்லன்கள், சிசுபாலன் அப்படின்னு ஒரு வில்லன், அவன் பார்த்தீங்கன்னா அவனும் கிருஷ்ணனை மாதிரியே இமிட்டேட் பண்ண முயற்சி பண்ணான். அவனும் பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் அதே மாதிரி வச்சிருக்க முயற்சி பண்ணான். அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு போட்டியா தன்னை கருதிக்கிட்டு, கிருஷ்ணன் அவனை போட்டியா கருதவே இல்லை, ஆனா அவன் தன்னை கிருஷ்ணனுக்கு போட்டின்னு கருதிக்கிட்டு கிருஷ்ணனை வைய துவங்குகிறான். அந்த வையும் பொழுதுதான் கிருஷ்ணன் 101 முறை மன்னித்து 102வது முறைக்கு சக்கரத்தினாலே அவனுடைய தலையை எடுத்து விடுகிறார். ஜட்ஜ் பண்றது, குருவை ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறது, ஒரு ஞானியினுடைய நடவடிக்கைகளை செயல்களை ஜட்ஜ் பண்றது சாத்தியமே இல்லை. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। உடல் உயிர் முடிச்சு அது அருந்து போகும். நீங்க நினைக்கலாம் நம்ம செத்து போயிடுமா சாமி? இல்ல, ஜீவன் முக்தனாக வாழ்வீர்கள். எப்படி ஓட்டுக்குள்ளே இருந்தாலும் புளியம்பழம் ஓட்டிலே ஒட்டாமல் இருப்பது போல, உடலுக்குள்ளே இருந்தாலும் இந்த உணர்வு, இந்த உடல் நான் என்று அபிமானிக்காமல் அபிமானம் கொள்ளாமல் ஜீவன் முக்தனா வாழும். கண்மாதி கட்டவிழ ஜென்மாதி நட்டமிழ, கண்மாதி கட்டுகள் அவிழ்ந்து இந்த ஜென்மம் நட்டமிழும். அதாவது இப்போ உங்களுக்கு ஜென்ம லாபம் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து என்ன பண்றீங்க, நீங்க சேர்க்கிற ஆகாமியத்தால ஒவ்வொரு நாளும் உங்க ஜென்மங்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போறீங்க. ஜென்மாதி லாபம் நடக்கின்றது, நடக்கூடாது. ஜென்மாதி நட்டம் எழணும், ஜென்மம் நஷ்டமடைய வேண்டும். அப்படின்னா ஜென்மத்தை திரும்ப திரும்ப உருவாக்குற கர்மங்கள் குறைய வேண்டும். அது கண்மாதி கட்டு அவிழும்போதுதான் ஜென்மாதி நட்டம் விழும். நம்முடைய உணர்வு இப்போ ஓடுற வேகத்தை பார்த்தீங்கன்னா ஜென்மங்கள் அதிகமாகிறதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுக்கான செயல்களை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல இருந்து விடுபட்டு இந்த சிச்சட கிரந்தி அறுபட வேண்டும். சிச்சட கிரந்தி அறுபடுவதற்கான ஒரு ஆழமான நுட்பம் இந்த தியான நுட்பம். உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதுல இன்டலெக்சுவலா ஜாஸ்தி சொல்றது ஒண்ணும் இல்லை. நேரடியா ஈஸ்வரன் டெக்னிக் போயிடும். அதான் பெரிய பிரச்சனையே. இப்ப ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ எடுத்தோம்னா ஒரு வார்த்தையை விரிச்சு 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 எவ்வளவு வேணா சொல்லலாம். ஆனா இங்க ஈஸ்வரன் வளவளவளன்னு பேசுறதுல ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்டுக்கு வராது. 2 லைன்ல முடிச்சிட்டாரு. நான் நினைக்கிறேன் ஈஸ்வரன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மாஸ்டரா இருந்திருப்பார். அதனால வேற ஒன்றும் கதையெல்லாம் சொல்றதுக்கே இங்க இல்லை. 112 தியான முறைகளையும் நடுவுல ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி கதை கூட இல்லை, ஒரு சின்ன கதை கூட இல்லை, ஒரு உதாரணம் கிடையாது, ஒரு ஜோக்கு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது.
எப்படித்தான் தேவி உட்காந்து கேட்டான்னு எனக்கும் தெரியல. கட 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 கடன்னு சொல்லியிருக்காரு. இங்க மனசவை அதை பாரு, சரியா போச்சு. அடுத்து இங்க உணர்வை அதை திருப்பு, சரியா போச்சு. சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா என்ன, நேரடியாக சத்தியத்தின் சாரத்தை கொடுத்திருக்காரு. அதாவது பெர்னாட் ஷா ஒரு 40 பேஜ் புக் எழுதியிருந்தாராம். அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் கேட்டான், என்ன இவ்வளோ சின்ன புக்காக எழுதுறீங்களே, டைம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை டைம் இருந்திருந்ததுன்னா இன்னும் சின்னதாக எழுதியிருப்பேன். டைம் இல்லை, அதனால இவ்வளோ பெருசாக எழுதிட்டேன். டைம் இருந்ததுன்னா இன்னும் சின்னதாக எழுதியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைம் இருந்தா தான் சுருக்கி சொல்ல முடியும், நேரடியாக சொல்ல முடியும், ஆழமாக சொல்ல முடியும். டைம் கம்மியா இருந்தா தான் சொல்றது தெரியாம என்னென்னவோ சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஈஸ்வரனுக்கு டைம் நிறைய இருந்திருக்கு, அதை விட அதிகமா புத்திசாலித்தனம் இருந்திருக்கு. அதனால 40 பக்கம் இல்லை, 4 பக்கத்துல மொத்த சிவசூத்திரத்தையும் எழுதணும்னா ஒரே ஒரு போஸ்டல் லெட்டர்ல எழுதிடலாம், ஒரு இன்லேண்ட் லெட்டர்ல எழுதிடலாம். மொத்த சிவசூத்திரத்தையும் கொஞ்சம் நுணுக்கி எழுதுனா ஒரு போஸ்ட் கார்டில் எழுதிடலாம், அவ்வளவுதான். ஆனா சொல்ல வேண்டியது அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டார். நேரடியான நுட்பமாக அளித்திருப்பதால இதுல இன்டலெக்சுவலா ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை, ஆனா செய்யறதுக்கு நிறையவே இருக்கு. இது மேனுவல், செய்முறை குறிப்பு, பிலாசபி இல்லை, தியரி இல்லை. இந்த செய்முறை குறிப்பை தான் ஈஸ்வரன் அளிக்கின்றார். இந்திரியங்களின் துவாரங்களை, அதாவது 5 இந்திரியங்களோட துவாரம் அது முகத்திலேயே இருக்கு. கன்னம் தான் தொடுதல் அப்படிங்கிற இந்திரியத்தோட துவாரங்களை கைவிரல்களாகிய அஸ்திரங்களால் மூடி கண்களை மறைத்து பூர்வ மத்தியில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து, பூர்வ மத்தியில் அந்த உணர்வை ஒன்னா வச்சீங்கன்னா அந்த முடிச்சு அவிழ்ந்து போகும். பிந்துவை தரிசித்து அங்க இருக்கிற அந்த உயிர் உணர்வு, நான்கிற அந்த உயிர் உணர்வு, அதுதான் பிந்துன்னு சொல்றாரு. அதை உணர்ந்து நான் உணர்வு பார்த்தீங்களா, அதை ஆழ்ந்து உணர்வது, உணர்ந்து அதனுள் லயித்து பரநிலையை அடைவோமாக. அருமையான தியான நுட்பம். ஒவ்வொரு தியான நுட்பமும் தனித்தனியாக ஒரு மனிதனையும் பூரண நிலைக்கு, ஞான நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்தது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு தியான நுட்பத்திற்கும் அந்த மிகப்பெரிய மகத்தான சக்தி உண்டு. இந்த தியான நுட்பத்தை ஆழ்ந்து உணருங்கள், நித்யானந்த நிலையில் நிலை பெறுவீர்கள். அடுத்து சில கேள்விகள். இங்க ஒரு அழகான கேள்வி. ஞானத்தின் அறிவியலை ராமாயணத்தோடு கோர்த்து அதில் ஏஎஸ்பி, என்எஸ்பி, ஆனந்தகந்த தீட்சை ஆகியவற்றின் பங்கையும் மிக அழகாக தெளிவாக புரியும் வகையில் விளக்கினீர்கள். இதில் குருமுடி எடுப்பதன் பங்கையும் விளக்கவும். ஒரு சின்ன உதாரணம். ராமகிருஷ்ணன் சொல்வாரு, அவன் புலி மாதிரி வீரன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, புலி மாதிரி அவனுக்கு பலமும் தாக்குற வீரமும் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக புலி மாதிரி சட்டி தலையும் ஒரு நீளமான வாழும் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எல்லா உதாரணத்தையும் எல்லா ஓமேயத்தோடும் எல்லா ஓமானத்தோடையும் ஒட்ட முடியாது. அதுல ஒட்டுகின்ற ஓமானம் ஓமேயத்திற்காக மட்டும்தான் அது ஒட்டப்படுகிறது. புலி மாதிரி வீரன்னு சொன்னா அவனுக்கு என்ன அர்த்தம், அவனுக்கு புலி மாதிரி வீரம் இருக்குன்னு அர்த்தம். புலி மாதிரி சட்டி தலையும் ஒரு பானத்தலையும் நீள வாழும் இருக்குன்னு அப்படின்ற அர்த்தம் இல்லை. அதனால குருமுடி எடுக்கிறத நேரடியா இணைக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்ன, எதை வேணாலும் நம்மளால முயற்சி பண்ணி பார்க்க முடியும். ஒரு புலி மாதிரி வீரன்னாலும் சட்டித்தலையும் ஆழம் வச்சு பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ராவணன் சீதையை தூக்கி செல்லும் பொழுது சீதை எறிந்த அணிகலன்களை முடிந்து வானரங்கள் கொண்டு வந்து ராமனிடம் சமர்ப்பிக்கும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் வாழ்க்கையிலே பொழிந்த வளங்களை கொஞ்ச நஞ்சத்தை எடுத்து முடியா எடுத்துட்டு வந்து குருவினுடைய காலடியிலே சமர்ப்பிப்பதுதான் குருமுடி. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள்.
சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. இருக்கும் மூர்த்தாந்தத்தை கடந்து செல்ல சொன்னீர்கள். என்னுடைய மூர்த்தாந்தத்தையும் பிற கருத்துக்களையும் விட்டபோதும் பெரும் சுமையே இறங்கியது போன்ற விடுதலை உணர்வு ஏற்பட்டது. ஆனால் என் குருவே, உங்களுடைய அன்பு உருவையும் இனிய உறவையும் கடந்து செல்ல மட்டும் மனம் மறுத்துவிட்டது. உங்கள் வார்த்தைகளை பின்பற்ற உங்கள் மீதுள்ள பற்றே தடையாக இருக்கும் இந்நிலையிலிருந்து விடுபட வழி என்ன? இது அழகான ஒரு கேள்வி. இனிமையான பிரச்சனை கூட இல்ல. பிரச்சனைகளே பலவிதம் இருக்கு. சில பிரச்சனைகள் வரக்கூடாத பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் அதை ஹேண்டில் பண்றதே அவ்வளவு இனிமையான பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை இனிமையான பிரச்சனை. இந்த குருவினுடைய வடிவத்தை பத்தி வர்ற கேள்வி முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல தடையா எது இருக்கும்னா, விடமாட்டேன்ற உங்களுடைய அகங்காரம் மட்டும்தான் தடையா இருக்கும். இல்லைன்னா என்னுடைய வடிவம் தடையா இருக்கவே இருக்காது. என்னுடைய வடிவம் சர்க்கரையினால் செய்த பொம்மை மாதிரி கடலுக்குள்ளே தானாகவே கரைந்து விடும். அதை விடமாட்டேன்னு உங்க கை இந்த பொம்மையை பிடிச்சிருந்தா அந்த கைக்குள்ள சிக்கன சக்கரை மட்டும்தான் கரையாம இருக்குமே தவிர அந்த பொம்மை என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருக்கும். அதனால நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் விடமாட்டேன்ற அகங்காரத்தால் அந்த பிடிச்சிட்டு இருக்க கையை திறங்க போதும். இப்பவும் மீது எல்லா சக்கரையும் கரைஞ்சு போச்சு. மீது எல்லா சக்கரையும் இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கைக்குள்ள சக்கரை இருக்கிறதுனால நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கைக்குள்ள மட்டும்தான் சக்கரை இருக்கு. விடமாட்டேன்னு இப்ப நீங்க சொல்றீங்களே, விட முடியலையேன்னு சொல்ற அந்த மனம் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பாகம் தான். அதாவது ஒரு சர்க்கரையினாலே குருவினுடைய வடிவத்தை செஞ்சு கடலுக்குள்ள போட்டு அந்த பிடிச்சிட்டு இருக்கிற கையில மட்டும் ஐயோ இல்ல இது கரைய மாட்டேங்குதே அப்படின்னு பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எந்த இடம் மட்டும்தான் கரையல, நீங்க பிடிச்சிட்டு இருக்க அந்த கை மட்டும்தான் கரையல, மீதி எல்லாம் கரைஞ்சிருச்சு. அந்த கைக்குள்ள மாட்டின பாகம் மட்டும்தான் கரையல, மீதி எல்லாம் கரைஞ்சிருச்சு. அதனால இப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, கையை வெறிங்க, எல்லாமும் கரைஞ்சு போயிருக்கிறதும் உங்க கைக்குள்ள இருக்கிற பாகம் மட்டும்தான் கரையாம இருக்கிறதும் தெரியும். கையை திறந்தோடனே அதுவும் கரைஞ்சு போகும். குரு எவ்விதத்திலும் தடையாக இருக்க மாட்டார், இருக்கவும் முடியாது. குருவின் மூர்த்தாந்தமாக என் மூர்த்தாந்தம் மாறிவிட்டால் என்னுடைய உடலை இயக்குவது எப்படி? அப்ப குரு அவர் உடலை இயக்கலையா? குருவின் உடல் மாதிரியே உங்க உடல் இயங்கும். அதுதான் சாரூபிய முக்தின்னு சொல்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முக்தியிலே 4 நிலைகளை நம்முடைய பாரம்பரியம் வகுத்து வைக்கின்றது. சாலோக்கிய முக்தி, ஆசிரமைட்ட ஆணவங்கள்லாம் அந்த லோகத்துல அடைஞ்சதுனால முக்தி. உங்களுக்கு கேஸ் விலை ஏறினாலும், எஸ்டிடி டெலிபோன் விலை ஏறினாலும், ராமன் ஆண்டாலும் கவலை இல்லை வருங்க. சாலோக்கிய முக்தி அடைந்து விட்டார்கள். அதுக்கு அடுத்து 2வது சாரூபிய முக்தி. தன்னுடைய மூர்த்தாந்தம்னா கண்ணை மூடனே உங்க வடிவம் தெரியுதுலையே உங்களுக்கு, அதை அழித்து விட்டு குருவனுடைய மூர்த்தாந்தமாக மாறியவர்கள். மூர்த்தாந்தம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியணும். அது ஏற்கனவே ஒரு நடந்த சிவசூத்திர சொற்பொழிவு சம்பந்தப்பட்ட வார்த்தை. கண்ணை மூடனே உங்களை பத்தி ஒரு உணர்வு வருது இல்லையா, நான்கிற அந்த உணர்வு, அதுதான் மூர்த்தாந்தம்னு சொல்றது. உங்களுடைய மூர்த்தாந்தம் கரைந்து போய் சத்குருவின் மூர்த்தாந்தம் உங்களுக்குள்ளே நிறையுமானால், சத்குருவின் மூர்த்தாந்தத்தையே நீங்கள் உணர்வீர்களானால் அதைத்தான் சாரூபிய முக்தி. அப்ப என்ன, உங்க உடம்பு நடக்கிறது, பேசுறது, நிக்கிறது எல்லாமே சத்குருவினுடைய வடிவமாவே இருக்கும். அவரை மாதிரியே வார்த்தைகள் வெளியில வரும், அவரை மாதிரியே ஸ்திரமான ஆனந்தமயமான உணர்வு இருக்கும், அவரை மாதிரியே உடல் இயங்கும். அதைத்தான் சாரூபிய முக்தின்னு சொல்றோம். சாமீபிய முக்தினா அவரை சுத்தியே வாழறது. சாரூபியத்தை அடைந்தது மட்டும் இல்லாம அவரை சுத்தியே வாழறது சாமீபியம். காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்கிற கொடுப்பனை, ராத்திரி படுக்க போற வரைக்கும் பார்க்கிற புண்ணியம்,
அதான் சாமீபிய முக்தின்னு சொல்றது. சாயுஜ்ய முக்தினா தனி உடல் இல்லாமல் உடலை விட்டு ஞானமடைந்த நிலை. ஞானமடைந்த நிலை விதேக முக்தின்னு சொல்லுவோம். இறந்த பிறகு நடப்பது, அவராகவே மாறி கரைந்து விடுவது. இந்த மூர்த்தாந்தம் குருவினுடைய மூர்த்தாந்தமாக மாறிவிட்டாலும் உடல் இயங்கும். அதுதான் சாரூபிய முக்தின்னு சொல்றோம். அது சாத்தியம். என்னால் தினசரி நடவடிக்கைகளை செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. ரொம்ப இனிமையா செய்ய முடியும். நான் என்ற ஒன்றே இல்லாமல் எல்லாமே குருமயமாக மாறி இருக்கும் போது குடும்பஸ்தராக இருக்கும் நான் என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்வது எங்கனம் சாத்தியமாகும்? அப்ப என்ன, அந்த குருவினுடைய மூர்த்தாந்தமாக வெளிப்படுறவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யாம இருக்கணும். உங்களை விட 1000 கடமைகளையும் பொறுப்புகளையும் சாமி செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால இப்ப நீங்க இருக்கிற குடும்பஸ்தரோட பெரிய கிரகஸ்தரா மாறிடுவீங்க. இதை விட நிறைய கடமைகளையும் வேலைகளையும் செய்வீர்கள். நாம நம்மளுடைய வாழ்க்கையில மனத்துக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான துக்கத்திற்கும் ஆனந்தத்திற்கும் மனம் ஒரு மிகப்பெரிய காரணம்னு நினைச்சே பார்க்கறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க டாக்டரா இருக்கீங்க, உங்க தம்பி இன்ஜினியரா இருக்காரு, உங்களுடைய அண்ணன் லாயரா இருக்காருன்னா காரணம் என்ன? 3 பேருக்கு இருக்கிற வேறு வேறு விதமான மனம், அவ்வளவுதான். உங்களுக்கு இருக்கின்ற மனம் டாக்டர் தொழிலை செய்வதற்காக பயிற்சி செய்யப்பட்டிருக்கிறது, பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அண்ணாருக்கு இருக்கிற மனம் லாயர், வக்கீல் தொழில் செய்யறதுக்காக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தம்பியினுடைய மனம் ஒரு இன்ஜினியர் தொழில் செய்யறதுக்காக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. மனம் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் வாழ்க்கை நடக்கின்றது. நீங்க நினைச்சிட்டீங்க உங்களுடைய ஒரு லாயருக்கும் இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்க தொழில் அப்படின்னு. மனமே வித்தியாசம். முக்கியமான ஒரு விஷயம், மனம் வித்தியாசப்படுவதனால்தான் அவர்களுடைய செயல்முறைகள் வித்தியாசப்படுகின்றது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மனம் வித்தியாசப்படும் பொழுது செயல்முறையே வித்தியாசப்படும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில துக்கமுடையவரா வாழறீங்களா, மந்தமானவரா வாழறீங்களா, இல்ல உற்சாகமுடையவரா வாழறீங்களா? இந்த 3 கேட்டகரிக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, உங்க மனம் என்ஜினியருக்கும் லாயருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னவோ அதேதான் ஆனந்தமா வாழறவனுக்கும் துக்கமா இருக்கவனுக்கும். நாம நினைச்சுக்கிறோம், துக்கமா இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனந்தமா வாழறவங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் செய்தவர்கள்னு. கிடையாது. அது ஒரு மிக தெளிவான பயிற்றுவிக்கும் முறை. இப்போ இன்ஜினியரா இருக்கிறவங்க ஓ டாக்டருங்கெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்கப்பா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அது ஒரு மிக தெளிவான பயிற்றுவிப்பு முறை, சாத்தியக்கூறாகக்கூடிய பயிற்றுவிப்பு முறை. அதே மாதிரி ஆனந்தமா வாழறது அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அந்த சாத்தியமாகக்கூடிய வாழ்க்கை முறையை ஏற்று வாழ துவங்குகின்ற அந்த சத்தியம், அந்த நெறிமுறை ஞான கருத்துக்களை தெரிந்து கொள்வதனால்தான் நடக்க துவங்கும். மூட நம்பிக்கையில மாட்டிட்டு முழிச்சோன்னா நடக்காது. மூட நம்பிக்கைகளாலே எதுவும் நடப்பதில்லை. நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கேட்பது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை இல்லாத சரியான மன அமைப்பை உருவாக்கி வாழ வைப்பதற்கான வழி. அதனாலதான் நம்முடைய சக்தியை திரும்ப திரும்ப ஞான கருத்துக்களை உள்வாங்குவதற்காக செலவிட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஞானிகளின் கூற்று. திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்கிறது காரணம், தொடர்ந்து அரசியல் மீட்டிங்கே அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீணா போயிடுவீங்க. வீணா போறதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. தொடர்ந்து அரசியல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே இருங்க. ஒரு கட்சி நான் சொல்ல வரல, மொத்தமாவே தொடர்ந்து சினிமா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதை விட சாக்கடையில் விழுவீங்க. ஏன்னா ரொம்ப அழகா சங்கரர் சொல்றாரு, ஆதிசங்கரர், ஆகார சுத்தையோ ஸ்மிருதி சுத்திகி, எதை உண்கிறீர்களோ அதை வைத்துத்தான் மனம் உருவாகின்றது. சாப்பிடுறது சுத்தமானா மனம் சுத்தமாகும்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சு, சாப்பிடுறதுனா வாய் வழியா சாப்பிடுறது மட்டும் இல்ல, காது வழியா சாப்பிடுறது, கண் வழியா சாப்பிடுறது, எல்லாமே சாப்பிடுறது தான். அதை அடிப்படையாக வச்சுதான் மனம் தூய்மையாகும். நாம மறந்துடுற ஒரு விஷயம், கண் வழியா சாப்பிடுற கருத்துக்கள், காது வழியா சாப்பிடுற கருத்துக்களும் நம்முடைய மனத்தின் பாகமாக மாறுகிறதுன்னு நமக்கு புரியறதே இல்லை.
தொடர்ந்து அரசியல் மீட்டிங் கேட்டுகிட்டே இருந்தானோ அந்த வயலன்ஸ் தான் உள்ள வரும். தொடர்ந்து சினிமா பாட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, சினிமா பாட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? அந்த ரொமான்ஸ் தான் மனசுக்குள்ளே வரும். அதே தான் மனசுக்குள்ளே போய் பதியும். ரொமான்ஸ்னா கூட பரவாயில்ல, ஃபேண்டஸியாக தான் பதியும். ரொமான்ஸுங்கிறது இனிமையான உறவு. நிஜமாக நல்லபடியாக வாழற ஒரு கணவன் மனைவியை நீங்கள் நேரில் பார்த்து அவங்களால இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் அந்த மாதிரி வாழறது ரொமான்ஸ். ஆனால் நல்லபடியாக வாழற மாதிரி ஃபேண்டஸியாக காட்டப்பட்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால வாழவே முடியாத, அதுதான் ஃபேண்டசி, கற்பனை. நம்ம வாழ்க்கையில் என்ன சாப்பிட்றோமோ அது நம்முடைய பாகமாக மாறிவிடுகின்றது. அது நமக்குள்ளே நிரந்தரம் ஆயிடுது. சரியான ஞானியினுடைய வார்த்தைகளை கேட்டு சத்சங்கத்திற்குள்ளே நுழையாமல் போனீர்களானால் உங்களை அறியாமலேயே தொடர்ந்து சமுதாயம் உங்களுக்கு விஷம் ஊட்டிக்கிட்டே இருக்கு. திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. அடிப்படையிலே மனிதன் ஒரு சமூக பிராணி. என்ன கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் அவனை சுற்றி எதிரொலிக்கின்றதோ அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை உள்வாங்கிக் கொள்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நினைக்கலாம், இல்ல இல்ல சாமி நான் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப புத்திசாலி, என்னை சுத்தி என்ன எதிரொலிச்சாலும் அதை நான் உள்ள வாங்கிக்கிறது, அதெல்லாம் சும்மா நான் யோசிச்சு ஃபில்டர் பண்ணி தான் உள்ள வாங்குறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க அந்த அளவுக்குலாம் புத்திசாலி இல்லை. மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுத்தி எதிரொலிக்கின்ற கருத்துக்களை உங்களை அறியாமலேயே 90% மேல் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சைக்காலஜிஸ்ட் ரொம்ப ஆழமா நீண்ட நெடிய ரிசர்ச்சுக்கு அப்புறம் சொல்றாங்க, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள், செய்திகள்ல நீங்க பகுத்தறிவை வைத்து ஆராய்ந்து உள்வாங்குகின்ற செய்தி 2% தானா. அப்ப 98% நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிற மெக்கானிசம். இந்த ஞான கருத்துக்கள் உங்களுக்குள்ள போகலன்னா அப்ப எந்த கருத்துக்கள் தான் உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும்? ஊனக்கருத்துக்கள் தான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் இந்த கருத்துக்களை, சத்தியங்களை உள்வாங்குவதை மிக உயர்ந்த வாழ்க்கை முறையாக நமது முன்னோர்கள் வர்ணிக்கிறார்கள். டைம் இருக்கும் போதெல்லாம் சொன்னா கூட நடக்காது. இதுக்குன்னு டைமை உருவாக்கிக்க வேண்டியதுதான். தினந்தோறும் 1 மணி நேரமாக இந்த அமிர்தத்தை பருகுதல், ஞான அமிர்தத்தை, நித்திய அமிர்தத்தை பருகுதல். இந்த கருத்துக்களை உள்வாங்கணும்னா சரியான மன அமைப்பு உருவாக துவங்கும். அதனாலதான் விவேகானந்தர் சொல்றாரு, ஆன்மீக கருத்துக்கள், ஞான கருத்துக்கள் நமது உணர்வுக்குள்ளே புக வேண்டும், உணர்வுக்குள்ளே நுழைய வேண்டும், நம் உணர்வு அதனால் நிறைய வேண்டும்னு சொல்றார். ஞானத்தை தாண்டிய ரசம். இந்த ஞானத்தை தாண்டிய ரசம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுனாலே உங்களுடைய மன அமைப்பு புதிய அமைப்பாக மாற ஆரம்பிக்கும். சில கருத்துக்கள் கேட்டாலே நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவை. சில கருத்துக்கள் அனுபவித்தால் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவை. ஞானத்தை தாண்டிய ரசம்ங்கிற சத்தியம் கேட்டாலே நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சத்தியம். ஞானத்தை தாண்டிய ரசம், இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனை இதை உதாரணமா சொல்லலாம். கிருஷ்ணனால் ஞானியாக அமர்ந்து தியானம் பண்ணவும் முடியும், புத்தரை போல அமர்ந்து அந்த மோன நிலையிலே, தவ நிலையிலே இருந்து உபதேசம் பண்ணவும் முடியும், இறங்கி கோபிகைகளோடு ராசலீலை பண்ணவும் முடியும். புத்தரால ஞானத்துல உட்கார்ந்து இருக்க முடியும், அவ்வளவுதான். புத்தர் டான்ஸ் ஆடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, முடியாது. அவரால் ஆட முடியாது, அவரால் நடனம் ஆட முடியாது. ஆனால் கிருஷ்ணனால நடனமிடவும் முடியும்,
ஞானத்தை தாண்டிய இந்த ரசத்தை தன் வாழ்க்கையின் ராசமாக மாற்றியவன் ஸ்ரீகிருஷ்ணன். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. ஞானத்தை தாண்டிய ரசத்தை தன் வாழ்க்கையின் ராசமாக மாற்றியவன். ராசலீலையாக ஈஸ்வரனாலையும் ரெண்டையும் பண்ண முடியும். ஈஸ்வரனால தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பவனும் அதே ஈஸ்வரன் தான். ஆனந்த நடராஜனாக ஆனந்த சபையிலே தாண்டவம் விடுபவனும் அதே ஈஸ்வரன் தான். அவரால் ரெண்டும் பண்ண முடியும். ஞானத்தை தாண்டிய ரசத்திற்குள் நுழைய முடிந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அதே மாதிரி ஈஸ்வரன். அருமையான ஒரு பாகவத கதை. கிருஷ்ணனை சுற்றியும் பல கோபிகைகள், எண்ணிறந்த அழகான இளம்பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிசுபாலனுக்கும் அதே மாதிரி பல மனைவிகள். சிசுபாலன் தான் பாகவதத்தோட வில்லன். அப்போ அந்த காலத்துல கிருஷ்ணனை எதிர்த்து அவரை மாதிரியே வாழ முயற்சி பண்ணான். கிருஷ்ணனுக்கும் பல ஆயிரம் கோபிகைகள், சிசுபாலனும் அதே மாதிரி பல இளம்பெண்களை தன்னுடைய அரண்மனையில தாசிகளாக வைத்திருந்தான். ரொம்ப அழகா ஒரு ரிஷி கேட்கிறாரு, கிருஷ்ணனை சுத்தி இருக்கிற இளம்பெண்களை மட்டும் கோபிகைகள்னு சொல்றீங்க, பக்தைகள்னு சொல்றீங்க, ஆனா சிசுபாலனை சுத்தி இருந்த இளம்பெண்களை ஏன் தாசிகள்னு சொல்றீங்க, வேசிகள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது ரொம்ப அழகா பாகவதகாரர், பாகவதத்தினுடைய உரையாளர், அது பாகவதத்தை சொல்லிய சுகபிரம்மம் மிக அழகாக விளக்கம் கொடுக்கிறார். ரொம்ப அருமையான விளக்கம். விளக்கம் மட்டுமில்ல, சத்தியம். கோபிகைகளும் கிருஷ்ணனும் இருவருமே ஞானத்தின் உச்சியை அடைந்து விட்டிருந்தார்கள். அவர்கள் செய்தது ஞானத்தை தாண்டிய ரசம். கோபியர்களுக்கும் கிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே ஆசை அச்சம் கடந்த உணர்வை ஒரு முறையாவது அனுபவித்து விட்டார்கள். ஞானத்தை அடைந்து விட்டார்கள். அவங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்லைன்னு தெரியும். கோபியர்களுக்கு தெரியும் தானே தான் கிருஷ்ணனா இருக்கிறோன்னு. கிருஷ்ணனுக்கு தெரியும் தான்ற உணர்வே தான் கோபியர்களா இருக்காங்கன்னு. அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த உணர்வு நிலையிலே அபேத நிலையை அடைந்து விட்டார்கள். அந்த ஞானத்தை அடைந்து அதை தாண்டி எளிமையான விளையாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒண்ணுமில்ல, உங்களுடைய குழந்தைக்காக நீங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க. உங்களுக்கும் தெரியும் அது உங்க பணம் தான், குழந்தைக்கும் தெரியும் அது உங்க பணம் தான். ஆனா குழந்தை அதுல இருந்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து உங்களுக்கு உங்க வாயில திரும்ப வச்சா எப்படி இருக்கு? குழந்தை கொடுக்கலன்னா நீங்க சாப்பிடாம போயிட போறீங்களா? பட்டினி கிடக்க போறீங்களா? ஏதாவது மிஸ் ஆயிடுது போதா? ஒண்ணும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது உங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை திருப்பி கொடுக்கும்போது அது ஒரு இனிமையான லீலை. அதே மாதிரி இந்த கிருஷ்ணனும் சரி கோபியர்களும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த பூரணமான ஞானம் மலர்ந்து விட்டது. அவங்க ரெண்டு பேருக்குமே உடலாலே அடைகின்ற சுகம் ஒன்று இல்லை. இரண்டு பேருமே உணர்வினாலே உத்தம நிலையை அடைந்தவர்கள். கோபியர்களுக்கு தெரியும் பரம்பொருளான பிரபஞ்ச சக்தியே அங்க கிருஷ்ணன் அப்படிங்கிற வடிவத்தில் விளையாடிட்டு இருக்குன்னு. கோபியர்களுக்கும் கிருஷ்ணனை தொடுவதாலே ஒரு சுகம் தேவையில்லை. கிருஷ்ணனுக்கும் ஸ்தூல சரீரத்தால பிசிக்கலான உடலாலே எந்த விதமான உறவு சுகமும் தேவையில்லை. ரெண்டு பேருமே இதை தாண்டி சென்றவர்கள். ஆனா மிக எளிமையான ஆழ்ந்த இனிமையான அன்பு தன்மையினாலே நடக்கின்ற லீலை அது. ரொம்ப அருமையா ராமகிருஷ்ணன் சொல்றாரு. ராமகிருஷ்ணன் போய் ஒரு சிஷ்யர் கேட்கிறாரு,
பகவானே வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலை ஞானம் தானே அப்படின்னு அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு, இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த பக்தர் கேட்கிறார், அப்ப என்ன என்ன எது உயர்ந்த நிலை அப்படின்னு. ஞானத்தை விடவும் மிக உயர்ந்த நிலை ஒரு ஞானியோடு லீலை செய்து விளையாடி வாழ்வதுன்னு சொல்றார். ஞானத்தை விடவும் உயர்ந்த நிலையா. ஏன்னா ஞானத்துல கூட அத்வைத சுகத்துல நின்றுறீங்க, அத்வைத போதத்திலே லயித்து நின்று விடுகின்றோம். ஞானத்தை தாண்டி ஒரு ஞானியோடு விளையாடுகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, வாழ்கின்ற ஆனந்தம், அது ஞானத்தை தாண்டிய ரசம். இந்த ஞானத்தை தாண்டிய ரசத்தை குருவோடு அனுபவித்தவர்கள், குரு உடலை விட்ட பிறகு அதை விட முடியாம உருவாக்கிய பரம்பரை தான் துவைத பரம்பரை. அவங்க தான் என்ன சொல்றார்கள், ஈசனோடு ஒன்றிணைவது உயர்ந்த நிலை அல்ல, தனித்து இருந்த அந்த லீலையிலே லயித்திருப்பதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்றார்கள். காரணம், குருவோடு அந்த லீலையை பார்த்தவர்கள். அவதார புருஷர்களை சுற்றி எப்போதுமே துவைதம் மட்டும்தான் உருவாகும். அவர்கள் மீண்டும் மீண்டும் அத்வைதத்தை போதித்தாலும் அவர்களை சுற்றி வாழ்பவர்கள் துவைத்திகளாகவே இருப்பார்கள். காரணம், அவங்க ரேடியேட் பண்ற அந்த ஞானம், அவங்க ரேடியேட் பண்ற ஞானத்தை தாண்டிய ரசம் சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் சொக்க வைத்து விடுகின்றது. ரொம்ப அருமையா திருநாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, முன்னை அவன் நாமம் கேட்டனல், மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டனல், பின்னை அவன் பேரூர் கேட்டனல். ரொம்ப அருமையான தேவாரம். முதல்ல அவனுடைய வடிவத்தை பேரை கேட்டாலாம், பிறகு அவனுடைய வடிவத்தை கேட்டாலாம், அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டாலாம், அதுக்கப்புறம் அவனை பற்றிய செய்திகளை விவரங்களை தெரிந்து கொண்டாலாம், அதுக்கப்புறம் அவனை பார்த்தாலாம், பார்த்த பிறகு அவனுக்கே பேச்சியானாள், அவனுக்கே ஆட்பட்டாள் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்வார்கள் இந்த சதாசிவ பிரம்மேந்திராவை பத்தி. அவருடைய அந்த பர்சனாலிட்டி, அவருடைய அந்த டெப்த், அந்த உணர்வினுடைய ஆழம். அவர் நடந்து போனார்னா ரோட்ல, யார் அவரை பார்த்தாலும், யார் அவரோடு ஓரிரு நாட்கள் அவரை சுத்தி இருந்தாலும் தன்னை அறியாமலே வாழ்க்கையை துறந்து அவர் பின்னாடியே போயிடுவார்களாம். வாழ்க்கையில இதை தவிர வேற என்ன வேணும்? அவருடைய தரிசனமே அந்த பூரணத்துவத்தை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. கிருஷ்ணனுக்கும் கோபிகைகளுக்கும் அந்த ஞானம் இருந்தது. அவர்கள் ஞானத்தை அடைந்து அதை தாண்டி லீலை செய்து கொண்டிருந்தார்கள். சிசுபாலனுக்கோ ஞானத்தை தாண்டிய லீலை அது கிடையாது. சிசுபாலனுக்கு அந்த வேசிகளிடமிருந்து உடல் சுகம் தேவைப்பட்டது. அந்த வேசிகளுக்கு சிசுபாலனிடமிருந்து பணமும் பாதுகாப்பும் தேவைப்பட்டது. அங்க தேவை வேறையாக இருக்கிறதுனால அதை பக்தி என்றும் ஞானம் என்றும் சொல்ல முடியாது. கோபியர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில், கிருஷ்ணனுக்கும் கோபியர்களிடமிருந்து உடல் சுகம் தேவையில்லை, கோபியர்களுக்கும் கிருஷ்ணனிடமிருந்து வேறு பாதுகாப்போ பணமோ தேவையில்லை.
தேவையை ஏற்கனவே கிருஷ்ணன் கொடுத்து விட்டான். அங்க தேவை ஒண்ணுமே இல்லை, அங்க பகிர்ந்து கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. அது தேவை ஒன்றும் இல்லாததனால், எதுவும் கேட்கப்படாததனால் பொங்கி வழிவதுதான் பக்தியாக மலர்ந்தது. பொங்கி வழிவதுதான் ஞானத்தை தாண்டிய ரசம்னு சொல்றோம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த வாழ்க்கையே கிருஷ்ணன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கோபிகைகள், இந்த வாழ்க்கை கிருஷ்ணன். இந்த வாழ்க்கையோட நீங்களும் பொங்கி வழியறீங்களோ, அப்ப ஞானத்தை தாண்டிய ரசம் உங்களுக்குள் நடக்கும். இல்லைன்னா வாழ்க்கையோடு நீங்கள் வேசிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையோட நீங்க சிசுபாலனுடைய வேசிகளுக்கு இருந்த உறவை வச்சு வாழணுமா, இல்ல கிருஷ்ணனுக்கும் கோபியர்களுக்கும் இருந்த உறவை வச்சு வாழணுமான்னு முடிவு பண்ணுங்க. வாழ்க்கை கிருஷ்ணன். யார் யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து பணமும் பாதுகாப்பும் தேவையில்லை என்று துறக்கிறீர்களோ, அந்த வினாடியிலிருந்து உங்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இருக்கின்ற உறவு ஞானத்தை தாண்டிய ரசமாக மாறுகின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் முக்திய ஒரே ஒரு லைன்ல விளக்கணும்னா, லிவிங் இன் அட்டர் இன்செக்யூரிட்டி இஸ் லிவிங் என்லைட்டன்மெண்ட். முழுமையான பாதுகாப்பற்ற தன்மையில் வாழ்வதுதான் ஜீவன் முக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பற்ற தன்மையையே ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதுவே ஒரு பாதுகாப்பாக மாறிவிடும். நல்லா தெரிஞ்சுங்க. பாதுகாப்பை நீங்கள் எவ்வளவு தேடினாலும் பாதுகாப்பா இருக்காது. ஒரு வீடு கட்டிட்டா பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும் வீடு எவ்வளவு நாள் நிற்கும்? இல்ல ஒரு பெரிய சொத்து குவிச்சிட்டோம் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? நாட்டுக்கு போறதுனா என்ன பண்ண முடியும்? உங்க கரன்சிக்கு வேல்யூ இல்லாம போயிடுமே. ஒருவேளை நாட்டு மேல போர் தொடுக்கப்பட்டா என்ன ஆகும்? உங்க கரன்சிக்கு வேல்யூ இல்லாம போயிடுமே. அப்ப என்ன பண்றது? எதுவுமே எப்பொழுதுமே பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை தேடி சுற்றிய ஒரு மனிதனுடைய கதை இருக்கு. கல் செதுக்கிற சிற்பியாக இருந்தான். அவனுக்கு என்னடா இது வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு, நமக்கு இந்த கல் செதுக்கியே வாழ்ந்துட்டு இருக்குமே, இதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கைக்கு போக முடியாதா? பக்கத்தில் அவன் வச்சிருந்த சாப்பாட்டை ஒரு எலி சாப்பிட்டு போயிடுச்சான். என்னை விட இந்த எலி பாரு என்ன அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சான். பக்கத்தில் ஒரு ரிஷி வந்தார் அந்த ஊருக்கு. அவர் போய் அந்த ரிஷியை பார்த்துட்டு, நான் இந்த எலியா மாறணும் அப்படின்னா, உடனே அந்த ரிஷி அப்படியே ஆகட்டும்னுறாரு. எலியா மாறிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு பூனை அவனை சாகடிக்க வந்துதான். ஓ, அப்ப எலியை விட பூனை தான் பெட்டர், நான் பூனையா மாறணும். நான் ரிஷி அதுக்கும் சரின்னுட்டாரான், பூனையா மாறிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பூனையை நாய் விரட்டி வந்துதான். அப்ப இவன் பார்த்துட்டு, நாய் தான் பெட்டர் போல அப்படின்னு, நாயா மாறணும். சரி நாயா போ அப்படின்ட்டான். இந்த நாயை ஒரு சிறுத்தை துரத்துச்சான். நல்லா போய் திரும்ப கேட்டான், நான் சிறுத்தையா மாறணும். சரி சிறுத்தையாவே மாறிப்போ அப்படின்னு. அந்த சிறுத்தைய ஒரு பாம்பு விரட்டுச்சான். நான் பாம்பா மாறணும் அப்படின்னா. உடனே ரிஷி அப்படியே ஆகட்டும்ட்டார். பாம்பை ஒரு கழுகு துரத்துச்சான். இவன் கழுகா மாறணும். சரி கழுகாவே மாறிட்டு போ. கழுக காத்து அலைக்கழிச்சுதான். அப்ப இவன் கேட்டானா, நான் காத்தா மாறணும் அப்படின்னு. சரி காத்தா மாறிட்டு போ. காத்துக்கு அசையாம அந்த மலை நின்றுதான். இவன் போய் கேட்டானா, நான் மலையா மாறணும். சரி மலையா மாறிட்டு போ. மலையை ஒரு சிற்பி செதுக்கிட்டு இருந்தானா. என்னையே செதுக்கிறானா இவன், நான் சிற்பியா மாறணும்னு கேட்டானா. சரி சிற்பியாவே மாறி போனானா. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.